நடத்தினார். இந்த ஆண்டு கரம்பிடித்து நடத்த போகிறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்தனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். விசேஷித்த கரம் கொண்டு நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொன்ன தெய்வம், தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபைக்காக ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? கர்த்தாவே கரங்களோடு கூட இருக்கிற ராஜான்னு கேட்கலாமா? எத்தனையோ மக்களுக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கிருபையை நினைச்சு கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்தீங்கப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்தீங்க. இந்த புதிய ஆண்டிலும் கூட கிருபைகளை தாங்க போறது கிருபைக்காக நன்றி ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபை நான் வாழ்க்கையை தரப்போகிறேன். நீ எங்கெங்கு வெட்கப்பட்டிருந்தாயோ, எங்கெங்கு வெட்கப்பட்டு வாழ்ந்திருந்தாயோ, எங்கெங்கு தலைகள் விழுந்து வாழ்ந்திருந்தாயோ, யாரினை மதிப்பாரின் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்காய், இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கிறார், உன்னை கண்ணீரை காண்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஆகாரி நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்து அழைத்து ஆஸ்வதித்த தெய்வம் இன்னைக்கு ஆண்டவர் தேடி ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். சரீர பலவீனங்கள், சரி எத்தனையோ வேதனையோடு நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை தரப்போகிறார். ஆண்டவரே நீங்க தாங்க ஐயா, நீங்க தானங்கய்யான்னு சொல்லி கேட்கலாமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, வாக்கியம் வாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, வாக்கியம் வாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய செயல் அவ்வளவு உண்மை. உன் வாழ்க்கையில் பட்ட பாடுகள் எத்தனை பாடுகள் இருந்தாலும் அவர் இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கிறார். அன்பு மகளே, அன்பு மகனே, நீ பட்ட பாடுகள் போதும், வாழ்க்கையில நான் பெரிய விடுதலை தரப்போகிறேன், வாழ்க்கையை நான் ஆசீர்வதித்து தரப்போகிறேன் சொல்ல தெய்வம் இன்னைக்கு வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. உங்கள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குகையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குகையோ. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை அசைத்து நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை
வெட்கப்படுத்த மாட்டார். தைரியத்தோடு ஆண்டு தேவ சமூகத்தில் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு கரங்களை அசைத்து, ஆண்டவரே நல்லவர் அப்பா, நீர் வல்லவர், என் வாழ்க்கையில அதிசயங்கள் செய்கிறவர், என் வாழ்க்கையை ஆசரித்து தருவர், உத்தரவு தருவர் சொல்லி தேவனோடு வாழுவாயானா. தாவீது ராஜா முழு பலத்தோடு நடனமாடினார். முழு பலத்தோடு ஆசாரி கூடத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போது நடனமாடினார். ஆனால் மீகாள் பார்த்து வெட்கப்பட்டார். மீகாள் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது. ஆனால் தாவீதின் வாழ்க்கையோ ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மாத்திரமல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே சொல்லி தாவீதை ஆண்டவர் ஆஸ்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவனை வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறார். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் வாழுவேன், தேவனோடு வாழ்வேன் ஒரு எண்ணத்தோடு வாழுவாயானா ஆண்டவர் நிச்சயமாவே நம்மை ஆஸ்வதிப்பேன் சொல்கிறார். எத்தனை இல்லங்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. கரங்களை உயர்த்தி, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தனை சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சய நிச்சயமே. ரத்தனை சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆண்டவர் துதிக்கலாமா? ஆண்டவர் முழு பலத்தோடு நாங்கள் துதிக்க நீ கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நன்றி ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவர் துதிக்கும் போது, ஆண்டவர் மகிமையை செலுத்தும் போது சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கடந்து போகும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கடந்து போகும். ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை காண மாட்டாரா? நிச்சயமாவே உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்ன தெய்வம் நிச்சயம் உன் கண்ணீரை பார்க்கிறார் என்று கேட்கலாம். ஆண்டவரே விடுதலை தாங்கய்யா, விடுதலையோடு வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? நேசரேவும் தீரு நிம்மதி நிம்மதியே. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அப்படி என்னை மறித்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. எத்தனையோ பாடு கஷ்டங்கள் வேதனையோடு வந்திருக்க பிள்ளைகளை அறிந்திருக்கேன் சாமி.
சரீரத்தை விடுகிற கஷ்டங்கள், வேதனைகள் சாமி, தாங்க முடியாத வேதனை, யாற்றை சொல்ல முடியாத வேதனை சாமி, மனம் இறங்குங்க, காத்து கொள்ளுங்க. ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ள போகிறோம். உண்மை போல மாறு கிருபை தாங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கரிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காரலாமா? அருமையான 2 வயசு குழந்தை இறந்து போச்சு சொல்லி அம்மா சொன்னாங்க. அவங்க இருதயமே ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. காரணம் கேட்டால் இவங்க இருதயமே வேதனைப்பட்டா அந்த குடும்பத்தாருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எப்படி பாடுபட்டிருப்பாங்க. இன்னைக்கு குழந்தையே நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை, குழந்தையும் ஆசீர்வாதமே இல்லை, குழந்தைமே கிடைக்கல. அன்னாள் கஷ்டப்பட்டு அழுதா. புருஷனை எல்கானா எவ்வளோ தேற்றுனா. எல்கானுக்கு 2 மனைவி, பெண்ணினாள் அன்னாள் சொல்லி. பெண்ணினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. எல்கான் சொன்னான், 10 பிள்ளைகள் பாருங்க, நீ எனக்கு அதிகம் அல்லவான்னு சொன்னான். ஆனால் அவளுடைய இருதயம் தாங்கலை. நான் இருதயம் தாங்காதனால தேவாலயத்துக்கு ஓடுனா. சீலாவில் தேவாலயம் இருந்தது. ஓடுனா தேவாலயத்தில் 98 வயசு நபி ஏலி தாத்தா உட்கார்ந்துருந்தார். அவர் கண் பார்வை வங்கி எவ்வளோ இருந்தார். இவன் அழுது காட்சியை பார்த்து அவர் சொன்னார், குடிச்சிருக்கான்னு நினச்சி, நீ குடிச்சிருக்கியோ, உன் குழியை விட்டு உன்னை விளக்குன்னு சொன்னார். அவர் சொன்னா, ஐயா என்ன வேசின மகள் இல்லையா, மனக்கில் ஸ்திரீன்னு சொன்னான். அவன் சொன்ன ஒரே வார்த்தை 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்தோடு இப்போ சிறுவையிலும் தேவனத்தை கேட்ட விண்ணப்பத்திற்கு உனக்கு ஆக கடவுள்னு சொல்லி கொடுத்தான். அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா. அவ கேட்ட ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ தருவீரானா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ தருவீரானா, உமக்காக வளர்த்துறேன்னு சொல்லி வைராக்கியோட வாழ்ந்தா. இன்னைக்கு அந்த குழந்தை 2 வயசு குழந்தைய இழந்துட்டு, இதுதான் உலகம். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, யாரும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்த போது யாரும் எடுத்து செல்ல முடியாது. வாழ்க்கை வாழ்கிற நாம் கடவுளுக்கு மகிமையாக வாழ்க்கை. கருணையில் அழைப்பினால் மரண நேர வருகையில், கருணையில் காத்துக்கொள் விசுவாசத்தை
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உலகத்தில் மாந்தரே கருதாது வாருமே. உலகத்தில் மாந்தரே கருதாது வாருமே. இயேசுவை அண்டினார் கிரேசங்கள் மாறிப்போ. இயேசுவை அண்டினார் கிரேசங்கள் மாறிப்போ. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தான் அதை தர முடியும் என்று கேட்டால் 2 வயசு குழந்தை. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தைகள் 16 வயசு குழந்தைகள்லாம் இழந்துட்டு சில குடும்பங்கள் தவிக்கிற பாடுகளை பார்ப்போம். தாங்க முடியாது, அந்த பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத வேதனை. நாயினூர் விதவை அழுது வரா பார்த்தீங்களா? புருஷனை இழந்துடுறா. புருஷனை இழந்து ஒரு மகன்தான், அவர் வாலிப மகன், அவனே இறந்துடுறான். அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. அடக்கம் பண்ண கொண்டு போது அவள் பின்னாலேயே அழுதுகிட்டே போகிறா. அழுதுட்டு போகிறான்னா அது அழுகையை ஆண்டவர் பார்க்கறல. ஆண்டவர் பார்த்துட்டு இந்த பாடையை தொட்டு பாடி நிறுத்தி, அழாதே, பாடி உயிரோடு இருப்பினார்ல. இன்றைக்கு அந்த ஊர் இன்னைக்கு இருக்குது மருவமலை பக்கத்தில் கிராமத்தில். அந்த ஊரில் இஸ்லாமியர் முஸ்லீம்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த இஸ்திரி சாவு கொடுத்த தன் புருஷன் சாவு கொடுத்த வீடு இன்னைக்கு தேவாலயமாக கட்டப்பட்டு ஒரு முஸ்லீம் குடும்பத்தால் பராமரிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஆண்டு ஜீவன் உள்ளவருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அரசாட்சி உண்மையான வார்த்தைகள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உண்மை இல்லை, கிறிஸ்தவ மக்கள் தான் உண்மை. ஏதோ கிறிஸ்தவங்களை வாழ்கிறோம், கம்யூனியன் வாங்கிடுறோம், சந்தா கட்டிடுறோம், இதுதான் வாழ்ந்துக்கிட்டு ஒழிய கடவுளுக்காக என்ன செய்யணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை. அம்மா உங்களுக்கு இந்த வருஷம் கேலண்டர் போட்டு கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா, மந்திரி கேலண்டரு. அதில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு மிஷினரிகளை பற்றி போட்டிருக்காங்க. மிஷினரி படித்து பாருங்கள். ஒவ்வொரு மிஷினரி பட்ட பாடுகள். ராக்லண்ட் ஐயர்லாம் 37 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மனுஷன். இப்போ கவர்னர் ஜெனரலாக வந்த மனுஷன், தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஜெனரல் வந்த மனுஷன். உள்ள மக்களுடைய பட்ட பாடுகளை பார்த்து கடவுள் சாட்சியாக மாறினத்தை வாழ்க்கையை அர்ப்பணித்த மனுஷன்.
அர்ப்பணித்து வாழ்ந்த மனுஷன். அவர் அடக்கம் பண்ணால் 500 ஏக்கர் நிலத்தில் அடக்கம் பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட ராஜாக்கள் பரம்பரை அந்த மனுஷனை சிவகாசியில் முள்ளுக்காட்டில் ஒன்று போட்டிருக்காங்க. முள்ளுக்காட்டில் போட்டு காலரா நோய் வந்து கஷ்டப்பட்டு ரத்த வாந்தி எடுத்து, இந்த கிளைமேட் பிடிக்காம ரத்த வாந்தி எடுத்து தன் ஜீவனையை ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் வாசிங்கள, நிறுவ பாடத்தில் வாசிங்கல்ல, யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சித்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல் பூமியில் விதைக்கப்பட்டாங்க ஐயா. அவங்களாம் இன்னைக்கு மிஷனரி வரலன்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது, ஒரு சொத்து மட்டும் கிடையாது. இன்றைக்கி திருச்சபை சீர் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நாடில் 25 பேராயம் இருக்குது, ஒரு பேராயம் சரியில்லை. இன்றைக்கி தேவனுக்கு மகிமை இல்லாத வாழ்க்கை வாழ்றதுனால அந்நியர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தாங்களோ, பாவம் செய்த ஆண்டவர் எப்படி பெருசர் கையில், மீதியான கையில், அம்மோனிய கையில், அருமோனிய கையில் ஒப்பு கொடுத்தாரோ இன்னைக்கு வேறு இனத்தார் ஆண்டுகிட்டு இருக்காங்க. காரணம், நம்ம வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்லை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ கம்மினியை வாங்கலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழன்னு சொன்னால் வாழ்ந்து புரோஜனமே கிடையாது. நீ மனுஷன் பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், பணம்னு சொல்லி பணம் ஓடிக்கிட்டு இருக்கான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழி 28:20 வாசிக்கும் போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. இன்னைக்கு பணத்தினால் மனுஷன் அழிஞ்சு போகிறான். ஒரு பணம் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு தாளந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான் கியாசி, 2 மாற்று வருஷத்துக்கு ஆசைப்பட்டான், காலமெல்லாம் குசுரோயா மாறிட்டான். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து வாழணும். தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். ஒரு மகிமை இல்லாத வாழ்க்கை, ஒரு பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை நீ வாழணும்னு வச்சானா வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டு உனக்கு ரத்தம் சிந்தி மறித்தாரே, உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டாரே, தன்னை 40 கொண்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறுது மாத்திரமல்ல, எத்தனை முறை கீழே விழுந்து எழும்பினா தெரியுமா? கிதரும் ஆற்று பள்ளத்தில் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது எத்தனை முறை கீழே விழுந்து எழும்பினா தெரியுமா? அந்த காட்சியை பார்த்து நினச்சி பாரு. தேவனுக்கு மகிமையில்லாத வாழ்க்கை நீ வாழாத. தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கிறிஸ்தவன்னா வாழுங்க. வாழ்ந்தால் இதுதான் வாழ்க்கை. முன்னாலெல்லாம் ரோட்டில் கிறிஸ்தவங்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் வணங்குவாங்களாம். நல்லவங்க போகிறாங்க, உண்மையானவங்க போகிறாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி திருட போகிறாங்க. கிறிஸ்தவன் ரோட்டை போனால் திருட. காரணம் சண்டை, கோயிலில் சண்டை, குடும்பத்தில் சண்டை, ஐக்கியம் கிடையாது, வாழ்க்கை பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தமெல்லாம் வாழ்க்கை 100% தண்ணி அடிக்கிறான், 90% சாராயத்தை குடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சாராயத்தை குடிச்சு வாழ்ந்தது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கமில்ல. நீதிமொழி 23, 29, 28 வாசிக்கும் போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களில் கண்கள், மதுபானம் இருக்கிற தங்கி தருவது வேதத்தில் வாசிக்கமில்ல. ஒரு இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்குதா? தேவனுக்கு வாழக்கூடிய இருதயமாக இருக்குதா? ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழணும். மனுஷன் வாழ்ந்தால் ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். யூதாசை போல காட்டி கொடுக்க மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 26:15 வாசிக்கும் போது யூதா சொல்கிறான்ல, நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கேன். இன்னைக்கு என்ன கொடுப்பீன்னு கேட்கான்ல. 30 வெள்ளிக்காசை கொடுத்தாங்க. 30 வெள்ளிக்காசை நான் வாழ வச்சுதா? வாழ வைக்க முடியலை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 27:4 வாசிக்கும் போது, இந்த வெள்ளிக்காசை கொண்டாந்து தேவானத்தை விட்டேடிதான். குற்றமில்லா ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே, குற்றமில்லா ரத்தத்தை நீ காட்டி கொடுத்து சொல்லி தேவாத்தை கதறி அழுது மாத்திரமல்ல, அந்த வெள்ளிக்காசை விட்டறிஞ்சு நாண்டு கூட செத்தான் ஐயா, நாண்டோடு செத்தான். இன்னைக்கு அதே மாதிரி அதே வேலைக்கிழமையில் எருசலேமினுடைய அழுகுற குரல், குற்றமர ரத்தத்தில் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி கதற குரல் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது ஐயா. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், தேவனுக்கு உண்மையான வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. இவங்களும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். அதை தான் ஆண்டுக்கு விரும்புகிறார். ஆண்டு மட்டும் வேற ஒன்றும் கேட்கல, வெள்ளியும் கேட்கல, பொண்ணும் கேட்கல. உன் இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய இருதயமாக இருக்கணும், சாட்சியுள்ள இருதயமாக இருக்கணும். எத்தனை மிஷனரிகள் தங்களுக்கு தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. ராக்லண்ட் ஐயர்ல சங்கரங்கோயில் பக்கத்தில் வாகக்குளத்தில் 2160 ரூபாய்க்கு சர்ச்சை கட்டினார். 250 வருஷத்துக்கு முன்னால 1960 ரூபாய்க்கு 3.5 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டினா தெரியுமா? நீங்க அப்படிப்பட்ட தாங்க உள்ள வாழ்க்கைன்னு வாழ்றோமா? ஒரு பசிதாக உள்ள வாழ்க்கை வாழ்றோமா?
ஆண்டவர் அன்பு நினைச்ச மக்களாக வாழலையா? வாழ்ற ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது சுனேமியால் சொல்கிறல்ல, எலிசா தீர்க்கதரிசி சாட்சி சொல்கிறல்ல, தன் புருஷன் சொல்கிற, இவர் பரிசுத்தவன் என்று காணுகிறேன், இவர் பரிசுத்தவன் என்று காண, எப்போ நம்ம வீட்டில் தங்கட்டும், மேலே கட்டும், நாற்காலி படும், குத்துழுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டல்ல. அந்த ஆண்டவர் அன்பு தெரிஞ்சதுனால, அந்த ஆண்டவர் அன்பு தெரிஞ்சதுனால, அந்த ஆண்டவர் அன்பு தெரிஞ்சு வாழ்ந்ததுனால அப்படிப்பட்ட காரியம் செய்தா உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்தமான வாழ்க்கை மாட்ட வாழ்க்கை இருக்கான்னு கேட்காரு. நம் தெய்வம் மனதுருகிற ஐயா, மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். சாபங்கள் நிறைய குடும்பங்களில். நான் கடந்த மாதத்துக்கு முந்தின மால்பாறை போயிருந்தேன். மால்பாறைக்கு 13 சர்ச்சை சேர்ந்த இடத்துல மீட்டிங் நடத்துனாங்க. ஒரு மகளை கொண்டாந்து நடுவே உட்கார வச்சுருந்தாங்க. 33 வயசு மகளுக்கு 4th ஸ்டேஜ். அவளுக்கு கேன்சர், 3 பிள்ளைகள். கேன்சர் தெரிஞ்சுன்னு புருஷன் விட்டு ஓடிட்டான். திருமணம் பண்ணது என்ன சொல்லி சொல்கிறான், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்கிறதுக்கு உண்மையான மனைவியாக இருப்பேன், புருஷனுக்கு சாட்சி கொடுக்கான். ஓடிட்டான். கடந்த மாதம் ஒரு மகளை ஒரு மக என்னை தேடி வந்தா சென்னையில். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண் தெரியாது. இவளுக்கு டிபி நோய். தாம்பரத்தை சாண்டோரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து கட்டின புருஷன் கிறிஸ்தவன் தான். சாண்டோரத்தில் சேர்த்துட்டு ஓடி போயிட்டான். நினச்சி பார்க்கும்போது காரணம் கட்ட ஏன் இந்த சாபங்கள், ஏன் இந்த வேதனைகள்? எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். தாவீதுக்கு பிறகு அவன் தான் உண்மையான ராஜாவை வாழ்ந்தான். ஆனால் அவன் வாழ்க்கை சாபங்கள் வந்தது. கேன்சர் வந்தது. கேன்சர் வந்த உடனே 2 ராஜாக்கள் 20 வாசி பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி ஏசாயா வருவான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தடா, நீ சாக போகிறேன்னு சொன்ன உடனே அவன் கதறி அழுவான். என்ன சொல்லி கதறுவான்? ஆண்டவரே, உமக்குன்னு இப்படி வைராக்கியம் வாழ்ந்தனே, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தனே, ஏன் இந்த கஷ்டம்னு கேட்பான். ஆண்டவர் சொல்லுவார், 5ஆவது வசனத்தை பார்க்கேன்னா, உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன்,
15 வருஷம் கூட்டி தருவேனாரு. 15 வருஷம். தாவீது குழந்தைகள், தாவீது சந்ததியில் பிள்ளை இல்லாமல் போகல. ஆண்டவர் விளக்க கட்டளையிட்டாரு. ஆனால் இசைக்கிய ராஜா காலத்தில் அந்த குழந்தை இல்லை, அவன் குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவனுக்கு கேன்சர்லேருந்து விடுதலை பண்ணி 8 வருஷத்துக்கு ஒரு மனுஷ ராஜா பிறக்காம அவனுக்கு. தாவீது மனுஷ ராஜா பிறக்கான். ஆண்டு கண்ணீர் காண்டார்ல, உன் கண்ணீரை பார்ப்பார்ல, உன் கண்ணீரை பார்ப்பார்ல. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் தடை இல்லாமல் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யவே மாட்டார். லூக்கா 19 வாசித்து பார்த்தீங்கன்னா, சகின்னு ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். பார்க்கணும் ஆண்டு எப்படிப்பட்டவருன்னு பார்க்க, காரணம் ஆண்டுடைய கிரியைகளெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் எப்படிப்பட்டவருன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆண்டவர் எரிகோலிருந்து எருசலேமுக்கு போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஆண்டவரை பார்க்க சொல்லி காட்டத்தி மரத்தில் போய் ஏறுறான். காட்டத்தில் ஏறி குலைக்கில் ஒளிஞ்சு பார்க்க ஆண்டவர் இந்த வழியாக வரும்போது நின்று அண்ணாந்து பார்க்கறல, மேலே பார்த்து, சகிவே நீ கீழே இறங்கி வா, அன்றைக்கி உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறார்ல. வீட்டுக்கு வரணும்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், மோசக்காரன் சொல்கிறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கினது வந்தானா 4 தடவை திருப்பி கொடுக்கேங்க. ஒப்புரவு வாங்குறான் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிற, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்தில் வந்தான்னு சொல்லி அவனுக்கு விடுதலை கொடுக்கார்ல. இன்றைக்கி அதே ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க போகிறார். உன் கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்க போகிறார். உன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்க போகிறார். ஏதோ பேருக்கு வாழ்ந்த வாழ்க்கை வேணும், பரலோகம் வேணும். அழிஞ்சு ஒரு உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷன் மேலே விழுந்த கடமை. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25:19 வாசினா, கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போறாரு. கணக்கு யாராவது ஒருத்தம் தப்ப முடியாது. கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போறாரு. அந்த நாட்களுக்கு முன்னால ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தெய்வம். கடந்த மாதம் வாணியம்படியில் ஒரு தெரிஞ்ச வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த தம்பி வரலாம் வந்திருந்தாங்க, பாடுறதுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன்னா, நீ கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு வீட்டை கட்டுற, மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ள கட்டி மாடு அசியம் பண்ணுறதுக்கு வீட்டை கட்டலை அப்படி சொல்லி தான் கண்டிஷன் போட்டோம். ஆனால் அவங்க அதை மீறிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் கண்ணீரை பார்க்குற தெய்வனை யாரும் நினைக்கிறதில்லை. யார் பார்க்குறது? கிறிஸ்தவன் பார்க்கான். திருமண நேரத்தில் 1000 ரூபாய் தாலி எடுத்து கொடுக்கும். ஐயா பொறுங்க, 2 நிமிஷம் பொறுங்க, எமகண்டம் கடையட்டும், எமகண்டம் கலையட்டுங்காங்க. எமகண்டம் கலையட்டும் கிறிஸ்தவனுக்கு பார்க்கான். இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஒரு கண்ணீரை காண்கிறார்ல. வால்பாறையில் அந்த மகளுக்கு, அந்த மகள்லாம் வயிறு வீங்கி சாக போகிற ஸ்டேஜில் உணர்ந்து உட்கார வச்சிருக்க ஸ்டேஜில் உட்காந்து எல்லாரும் கரங்கள் நீட்டி நேருக்கு அவளுக்கு ஜெபம் தான் கேட்டேன். ஆண்டவரே அந்த மகளை பாருங்க ஐயா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. தருமபுரியில் ஆனந்தன் ஒரு கிராமம் இருக்குது, ஒரு ஆனந்தன் கிராமம் இருக்குது. வின்சென்ட் செல்லுகுமார்னு சொல்லி பெரிய நம்ம ஊழியர் இருக்காங்க, மோகன்சியா பிரதரோடு இருக்காங்கல்ல, ராமநாதபுரம் ஃபேமஸ் தீர்க்கதரிசி. அவர் தம்பி நியமிச்சு, தம்பி எனக்கு இந்த ஆண்டவர் இந்த ஊரை போய் காட்டுறாரு, நீ ஊழியத்துக்கு நான் ஊழியத்துக்கு அனுப்புகிறேன் போ அப்படின்னு சொல்கிறார். ஒன்றுமே கிடையாது, ஆண்டு நடத்துவார், நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த ஊரில் போய் விக்கிர கோட்டை, அந்த ஊர் விக்கிர கோட்டை. அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு கிராமத்தில் போய் நுழைஞ்சோடனே பாட்டி வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, எந்த ஊர் வந்து தம்பி எங்கே வருவீங்க அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிடுறாங்க. பேசி கொஞ்சம் பொறுத்து பாட்டி சொல்லுது, தம்பி கொஞ்சம் சாப்பிடுங்களேன், ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள சாப்பாட்டை கொடுக்குது. சாப்பிட்றாங்க, நேரம் ஆகிடுது. பாட்டி சொல்லுது, இதெல்லாம் வனாந்திர பகுதி தம்பி, மிருகங்கள் வாழ்கிற இடம், நிறையா கரடி நிறைய காட்டு பண்ணி நிறைய வாழ்கிற இடம், இங்கே தங்கிட்டு விடியக்கெல்லாம் போங்களேன்னு சொல்லுது. அங்கே தங்கிடுறாங்க. அங்கே தங்கி அவங்க நோக்கமே ஊழியத்துக்கு தான் போயிருக்காங்க. அப்புறம் அந்த பாடிட்டு சொல்லி இந்த வீட்டிலே தங்கி கொஞ்சம் நாள் அப்படி இருந்து தேவன் நிறைய கிரிகள் நடத்துகிறாரு, அற்புதமான காரியங்கள் செய்கிறாரு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அப்போ 2:41 நான் வாசிக்கும் போது பேதுரு கூட்டத்தில் நான் 7ஆம் வருஷத்தை வாசிக்கும் 5000 பேர் வந்தாங்க. அந்த மாதிரி கிராமமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட ஆரம்பிச்சு அந்த கிராமத்தில் ஒரு மனுஷன் பிரசிடெண்ட்டு, ரொம்ப அழகாக இருப்பார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவருக்கு எய்ட்ஸு. அவர் எய்ட்ஸில் ரொம்ப வேதனைப்படுறாரு, யாருக்கும் சொல்ல முடியாது. அழகான மனைவிட்ட தெரியாது, உண்மை சொன்னால் மனைவி தப்பாக எடுத்துருவா அப்படிங்கிறதுக்கு மனைவிட்ட சொல்ல பயம். ஆனால் இப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு, விடுதலை கிடைக்கல. இந்த இடத்துல விடுதலை போய் பாரதெல்லாம் பார்க்காரு. பார்த்துட்டு நைட்டில் போய் உட்காந்து, அவர் நைட்டில் அந்த தம்பி போய் படுத்த பிறகு நைட்டில் போய் சர்ச்சுக்கிட்ட போய் ரொம்ப நேரம் அப்படி நின்றுட்டு அப்படியே போயிடுறாரு. டெய்லி வராரு, டெய்லி காட்சியை பார்த்துக்கிட்டே தம்பி போய் பேசுகிறாரு. கூப்பிட்ற உள்ள கூப்பிட்டு, ஐயா உள்ள வாங்க, இத்தனை வந்து நிற்கிறீங்களே, ஒரு என்ன ரீசன் சொல்லும்போது அவரை சொல்ல முடியலை, அழுறாரு. அழுதுட்டு சொல்கிறாரு, நான் பரியவராக சில காரியத்தில் மாட்டிக்கிட்டேன், என் சாஹிப் எனக்கு எய்ட்ஸால் நான் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ கோடி ரூபாயில் செலவழித்து பார்த்து விடுதலை கிடைக்கல. என் மனைவி தெரிஞ்சா, பிள்ளைகள் தெரிஞ்சா என்னை தப்பாக எடுத்துருவாங்க, என் வாழ்க்கையை அழிஞ்சிடும், என் குடும்பமே அழிஞ்சிடும், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். உடனே இங்கே அவரும் மனைவியும் டீ போட்டு கொடுத்துட்டு நைட்டில் டீ சாப்பிட்ட பிறகு 3 பேரும் முழங்கால் நின்று கரம் பிடிச்சி ஜெபம் பண்ணாங்களாம்.
ஜோமனது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த மகன் வாழ்க்கையில நீ கொடுக்க போகிற விடுதலைக்காக 38 ஆண்டுகளை பிரதேசம் கொடுத்து மனுஷப்படுத்திருந்தான்ல. வேதத்தில் வாசிக்கும் போது, யோவான் 5 வாசிக்கும் போது, பிரதேசங்கள் ஒரு குளம், 5 மண்டபங்கள் இருக்குது. குளத்தில் தேவதம் எப்போவாவது கலக்குவான். தேவன் கலக்கும் போது யார் முதலாவது இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதியும் சுகம் போயிடுவான். 30 வருஷம் மனுஷன் படுத்திருக்கான். படுத்த ஆண்டு கேட்க அந்த வெளியாக போகும்போது சுகமாக குருபுரியான்னு கேட்குற ஆண்டு படுத்து 33 வருஷத்துக்கு போகிற ஊழியத்துக்கு அவன் 5 பிறகு 4 வருஷத்துக்கு முன்னே படுத்திருக்கான். ஆண்டு பிறகுதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னே படுத்திருக்கான். அவனை சொல்ல அதுதான் ஐயா படுத்திருக்கேன்னு சொல்லுறேனே, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார்ல, படுத்துக்க எடுத்துக்கிட்டு போயிட்டான். விடுதலை அடைஞ்சால அதே காட்சி. அவர் சொன்னார், ரொம்ப வேதனையோடு போனார். அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்களை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்களை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாரோ? துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாரோ? அந்த உன்னை கேட்கும் நேரம் இன்பமல்லோ. அந்த உன்னை கேட்கும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அதுபோல வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த தம்பியை நான் போய் பார்த்தேன். தருமபுரி போயிருந்தேன், 3 நாள் கன்வென்ஷன் போயிருந்தேன். அந்த பிரசிடண்ட் ஐயா பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்கார், சினி ஆக்கிரமாக இருக்கார். பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கும் விடுதலை தரக்கூடிய நல்ல ரட்சகர் இயேசு. மாறாதீங்க, கிறிஸ்தவனை வாழுங்க. நான் சொல்லுவேன் என்னடா, கிறிஸ்தவனை வாழுங்க. பணம் ஒரு மனுஷனை காப்பாற்றி எத்தனை பணம் இருந்து, எத்தனை பிளாட் இருந்து, எத்தனை ஏக்கர் நல்லதாலும் காப்பாற்றாது. நான் 58 வருஷத்துக்கு சென்னைக்கு வந்தேன். ஒன்றுமில்லாமல் வந்தேன். செருப்பு கிடையாது, அரை ட்ரௌசர் தான்.
சாப்பாடு கிடையாது. யாராவது இட்லி கொடுத்தாங்கன்னா வாங்கி பாக்கெட்டு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. நான் நேற்று மேயர் பாஸ் ஸ்ட்ரீட்டு மகராணி தேட்டர் வழியாக வந்தேன். நான் வந்து 58 சொருமணம் கடையில் வேலை பார்த்தேன். அந்த கடையை பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தோம், ஒன்றுமே இல்லை வாழ்ந்தோம். நீங்கள் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் இல்லை எவ்வளோ உயர்த்தினா அந்த பணத்தை நான் கொண்டு போக முடியுமா? என் வீட்டுக்காரர் சொல்கிறது தான், வேலையை சில கிடைக்கிற மாதிரி கழிச்சிற மாதிரி சிலதை கழிச்சு விட்ரு. ஒரு நகையும் பணத்தையும் பெட்டியில் மட்டும் புதைக்க போகிறது இல்லை. என்ன ஒரு யாரும் புதைக்க முடியுமா? எங்கள் அத்தை ஒரு நாள் இறந்து போச்சு. அடக்கம் பண்ணும்போது சின்ன மூக்குத்தி 1 கிராம் கூட இருக்காது. மூக்குத்தி கழட்ட முடியல. கட்டிங் பிளேட் வச்சு மூக்கை வெட்டி தூரம் எடுத்தாங்க. எதுக்குன்னா கெடுக்கலை அப்படின்னு சொன்னால் அப்படியே இவனை ஒருத்தர் தூக்கி போயிடுவான். கள்ள போய் அத்தையும் எடுத்து போயிடுவான்ல. இதுதான் வாழ்க்கை. ஆனால் நம்ம இதை அறியாமல் பணத்துக்காக புகழுக்காக சில பேர் பாடுற சில அரசியல்வாதிகள் பண்ணுற பாடுலாம் பாருங்கள். எவ்வளோ வேதனை. பணத்தை எதுக்கு அந்த பணம்? எதுக்கு இந்த பணம்? நீ வாழ்கிற வாழ்க்கை தேவன் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். கடவுளோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையாக வாழணும். வாழ்கிற விளக்க உண்மையான வாழ்க்கையை வாழணும். உண்மை இல்லாத மனுஷன் பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. வேதத்தில் வாசிக்கும் போது அப்போது 5ஆம் வாசிப்பது அனனியாசபர்கள் வாழ்கிறாங்க. அனனியாசபர்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு சொத்தை வித்துட்டு பேதுரு பாடத்தை வளர்த்து வைக்கிறாங்க. பேதத்தை வைக்கும்போது அனனியா என்ன பண்ணுறான், தம் பொண்டாடி தெரிஞ்சே போய் பங்கெடுத்துக்கிறான். அப்போ பேதுரு கேட்குறான், சொத்து யாருக்குடைய சொத்துடான்னு கேட்கான். உன் சொத்து தானே? ஆமாம். விற்கவனு யார் ஒன்று தான், வித்தவரும் ஒன்று தான், வித்த பணமும் ஒன்று தான், ஐயாண்ட வஞ்சித்து வைக்கன்னு கேட்டான். இந்த வார்த்தை கேட்ட உடனே அன்னையா அப்படின்னு செத்து போயிட்டான். செத்துவனை அடக்கம் பண்ணிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வரல. சபரால் உள்ள வர 3 மணி நேரம் கழிச்சு உள்ள வர ஒன்றும் தெரியாமல் வர ஒரு வார்த்தை கேட்கான். சொத்து விழுத்தெல்லாம் வித்தீங்கன்னு கேட்கான். ஆமாங்க. உன் புருஷனை அடக்கம் பண்ண காலையில் வீட்டுக்குள்ளே வரலையே, இப்படி பொய் சொல்லியேன்னா அவளும் உனக்கு செத்துட்டாயிதான். இன்னைக்கு திருச்செவியில் உட்காந்துட்டு பணத்தை திங்கணும், திருடணும், கறி வாங்கி திங்கணும், மட்டன் வாங்கி திங்கணும், கள்ளக்கணக்கு எழுதணும்னு நினச்சி வாழக்கூடிய மனுஷன் யாராக இருந்தாலும் சரி அழிஞ்சு போயிடுவேன். சாபம். திருச்சபை காசு இந்துக்கு வர பயப்படுறான். சிவன் போய் சொத்து சாப்பிட்டா பொருள் அடிச்சவன் பயப்படுறான். நான் இடிச்சவனுக்கு அறிவு இல்லை. அப்படி வாழாத. ஒரு வாழ்க்கை தான் உண்மையாக வாழ. 20 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு காட்டு யூதாசு ஆண்டவர் சொத்தான். இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்புக்கொடு. வாழ்னால ஆண்டவருக்கு கேட்பாரு, உனக்கு நான் ரட்சிக்கும், உனக்கு ரத்தம் சிந்தி மறித்தனேன், நீ என்ன செய்து கேட்பாரு. ஒரு ஆத்மா கொண்டு வரணும், அதை பாரு. ஒரு ஆத்மா கொண்டு வரணும்னா அதை பாரு. நீ வாழ்கிற வாழ்க்கை இதுதான். நீ வாழ்கிற வாழ்க்கை எத்தனை ஆத்மாக்கள் தேவனுக்கு வண்டை கொண்டு சேர்க்கணும் ஆண்டவர் கேட்பாரு. நீ எவ்வளோ பணம் வச்சிருக்க, உனக்கு எங்கே வீடு இருக்குது? ஒரு மனுஷன் கேட்டானா, இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சில் போய் ஒரு கேட்டானா, சொன்னான், சாட்சி சொன்னானா, நான் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றமெல்லாம் வந்தேன், 20 வருஷம் கழிச்சு ஒரு சைக்கிள் வாங்கினேன், 30 வருஷம் கழிச்சு ஒரு கார் வாங்கினேன், இப்போ ஒரு 25 வருஷம் ஆகிட்டு ஒரு வீடு வாங்கிட்டேன், இப்போ கேட்டால் 2வது மனைவி ஒன்று வாங்கிட்டேன். நான் ஆசீர்வாதத்தை பாருங்கள். சாபம். மனுஷன் எப்படி வாழணுங்க வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. யார் இருந்தாலும் சரி, அது குருவானவராக இருக்கலாம், பேராயர் இருக்கலாம், மாடரேட்டராக இருக்கலாம், சாபத்துக்கு ஆகிடுவாங்க. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. எனக்கு கொடுத்த நேரம் தாண்டியாச்சு. தலையில் தாழ்ச்சி ஜெபமா பகல் வேலைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை விசேஷமாய் காத்து கொள்ளுங்க. குருவாரமாக வருகிறோம், குடும்பத்துக்கு வருகிறோம். அப்பா, அவள் கொடுத்த ஆர்வத்துக்காக ஆண்டவரும் சமூகத்தில் மகள் ஒரு தாவீதை போல பிரியத்தோடு ஆராதனை வருஷம் அந்த காரியம் செய்ய வேண்டும். ஒரு மகளை கூட விசேஷத்தை கரை காத்துக்கொண்டு அபிஷேகித்து காத்துக்கொள்ளுங்க. திருச்சி பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. பக்கத்து வாழ கிருபைத்தாங்க. ஒரு வாழ்க்கைப்பா, உண்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்றுக் கொடுக்க கிருபைத்தாங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.